பிறந்த குழந்தையிலேருந்து பாடையில் போகிற பாட்டி வரைக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லாமல் நிலைமை ஆயிடுச்சு. ஆனால் முதல்வர் என்ன சொல்லிக்கிறார் ஸ்டேஜ் ஏறினா, நாங்கள் எங்கள் நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடுது, பெண்கள்லாம் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அடுத்த தடவை வந்து திமுக வந்து அந்த 200 விட்டு அவங்க வரமாட்டாங்க. அவங்களுக்கு 200 தாண்டி சிந்திக்கவே தெரியல. 200 நமக்கு தான், 200ன்னு 200லே இருக்கிறாங்க. அவங்க அந்த ஊபிஸ்க்கு 200 கொடுக்குற மாதிரியே கொடுத்து ஓட்டை வாங்கிடலான்னு நினைக்கிறாங்க. இந்த தடவை இவங்க எத்தனாயிரம் ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்தாலும் கட்டாயம் வந்து திமுக வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். நீங்கள் அடுத்து 26ல் ஆட்சிக்கு வாங்க, வராமல் போங்க அடுத்த விஷயம். இப்போ இந்த டேர்மில் உங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் உட்கார வச்சுருக்காங்கல்ல, அதுக்கு அந்த மக்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு மனசில் ஒரு நியாயத்தோட ஒரு நீதியோடு நீங்கள் வேலை செய்ய வேணாமா? இந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு என்ன தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க? அதுதானே எங்களோட கேள்வியாக இருக்குது. நாங்கள் உங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கலாம், நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பெண் அப்படிங்கிறவங்கள யோசிச்சு பாருங்கள், அந்த குடும்பத்தை பற்றி யோசிச்சு பாருங்கள். இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நேற்று பாருங்கள், நேற்று மட்டுமே 8 கொலைகள் நியூஸில் ரெக்கார்டை பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கங்க. ஃபோக்சோ வழக்கு ஹையஸ்ட் நீங்கள் தான். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு செய்தியாக நம்ம கடந்து போகிறோம். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு, அந்த குழந்தைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த ஒரு பாட்டியே இந்த மாதிரி இவன் பண்ணியிருக்கான். அந்த பாட்டியோட குடும்பத்தில் இருக்க அத்தனை சொந்தக்கார பெண்கள் என்ன மனநிலையில் நீங்கள் இருப்பாங்க சொல்லுங்கள்? ஒரு எந்த ஆம்பளையை பார்த்தாலும் உங்களுக்கு என்ன பயம் வரும்? ஒரு 18 வயசு பையன் நம்ம என்ன சொல்லுவோம்? குழந்தை மாதிரி. நம்ம பையன் வயசு 18 வயசு பையன் அப்படின்னு நம்ம வயசுக்கே நினைக்கிறோன்னா, 80 வயசு பாட்டிக்கு அவன் எப்படி? அவனுக்கு எப்படி தோணுது? அந்த ஒரு பாட்டியை வந்து இந்த மாதிரி செய்யணும்னு அவனுக்கு எப்படி தோணுது? ஒரு நார்மலான மைண்டில் இருக்கவங்க தோணுமா?